நீங்க அடிக்கடி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், பொட்டாக்ஸ், கெரட்டின், ஸ்மூத்தனிங் இதெல்லாம் பண்றவங்களா? அப்போ உங்களுக்கான முக்கியமான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எத்தனை மாசம் வரைக்கும் உங்க ஹேர்ல ஸ்டேவா இருக்கும்ன்றத பார்த்துடலாமா? நம்பர் 1 கெரட்டின். இது முழுக்க முழுக்க புரோட்டீன் ட்ரீட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நீங்க ஹேர் கலரிங்கோ இல்ல ஹாட் டூல்ஸ் எல்லாம் வச்சு உங்க ஹேர்ல ஸ்டைலிங் பண்றேன்னு உங்க ஹேரை ரொம்ப ட்ரையாவும் ஃப்ரிஸியாவும் டேமேஜ்டு ஹேரா நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேருக்கு நல்ல ஒரு புரோட்டீனை கொடுத்து ஹெல்த்தியாகவும் உங்களுடைய ஹேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2 பொட்டாக்ஸ். இது உங்களுடைய ஹேரை நல்ல டீப் நரிஷ்மெண்ட் பண்ணி உங்கள் ஹேரை பல ஆக்கும். பட் இந்த பொட்டாக்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹேர் ஹெல்த்தி ஆகுமே தவிர ஸ்ட்ரெயிட்டாலாம் ஆகாது. நேச்சுரல் டெக்ஸ்டரில் தான் உங்கள் ஹேர் இருக்கும். நம்பர் 3 ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங். உங்களுடைய ஹேர் கேர்லியாகவும் வேவியாகவும் இருக்குன்னா ஸ்கேலில் லைன் போட்ட மாதிரி என்னுடைய ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு லைக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்னிங்கை நீங்க எடுத்துக்கலாம். பட் இதுல டேமேஜும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். நம்பர் 4 ஹேர் ஸ்மூத்தனிங். உங்களுடைய ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்கு, ஸ்பிளிட் எண்ட்ஸ் அதிகமா இருக்கு, ஃப்ரிஸினஸா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்மூத்தனிங் நீங்க எடுக்கும்போது உங்களுடைய ஹேர் ரொம்ப ஷைன், ஸ்மூத் அண்ட் சாஃப்டா ஆயிடும். இது உங்களுடைய ஹேரை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாலாம் ஆக்காதுங்க. நேச்சுரல் டெக்ஸ்டர்ல தான் இருக்கும். இதுல டேமேஜ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இதுல நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. இது மாதிரி பியூட்டி அண்ட் மேக்கப் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சாரா மேக் ஓவர் ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணுங்க.